ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நமக்கு வந்து பேரே தெரியாத டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். ஏன்னா இதை வந்து நான் சாட் ஜிபிடி கிட்ட இருந்து எடுத்தது. ஸோ அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து ஒயிட் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட மைதா தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளோர் வந்து ஒரு கப்பில் எடுத்து நான் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இதே அளவுக்கு பொட்டேட்டோ ஸ்டார்ச் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரைஸ் ஃப்ளோர் கூட ஆட் பண்ணலாம், கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான். அடுத்தது டேபிள் சால்ட். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சீரகம் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம காரத்துக்கு பெப்பர், கொஞ்சம் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெட் சில்லி பவுடர், சாஃப்ட்னஸ்க்கு வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ நான் 2 டீஸ்பூன் ஆஃப் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து முன்னாடியே எடுத்து வச்சுருந்துருக்கணும் ரூம் டெம்பரேச்சருக்கு. பட் நான் வந்து ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் த ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். அதனால தான் இவ்வளோ ஹார்டாக இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 2 கார்லிக் வந்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கார்லிக் தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அதனால் வந்து இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இது நம்ம அவனில் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் வந்து நான் பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வந்து இது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மாவு கிடைக்கும். ஸ்டிக்கியாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாவை இப்போ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு தின்னாக வந்து திரட்ட பாருங்கள். அப்போ தான் நமக்கு பேக் பண்ணி வரப்போ கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே மெல்டட் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ப்ளஸ் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் பட்டரும் கார்லிக்கும் செய்கிறப்போ. அண்ட் இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே இப்போது ஒரு அவன் ட்ரேயில் வந்து நம்ம அடுக்கிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து அவனை 180 டிகிரிக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கிட்ட அப்புறமா நம்ம வந்து அவனில் வச்சிடலாம். இப்போது அவன்லேருந்து பேக்காய் வரப்போ இப்படி தான் இருந்துச்சு. வீடே வந்து அந்த கார்லிக் பட்டர் வாசனையால் அப்படியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு. அண்ட் இதை கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பிஸ்கெட்டுன்னு சொல்கிறதா இல்லை சிப்ஸ்ன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. பட் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருந்துச்சு.